இப்போ அதே மாதிரி நான் வாட்டர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறேன். இது வந்து வாட்டர் ஃப்ளோ இண்டிகேஷன் இருக்காது, ஆனால் சிக்னல் மட்டும் கிடைக்கும். சிக்னல் ரன்னிங் சிக்னல் இருக்காது, இந்த வாட்டர் ஃப்ளோ இண்டிகேஷன் காட்டும். இது எஸ்டிஏ டைமரு, இது மோட்டரானு, இது பவரானு, உங்களுக்கு எல்லாம் சப்ளை வந்துடும். இதில் பாருங்கள். பவர் ஆன் வந்துருச்சு. இது சுவிட்சு வந்து மேலே ஆட்டோவில் வச்சா ஆட்டோவில் ஓடிக்கும். இது சென்ட்ரு ஆஃபு. இது வந்து மேனுவல் பண்ணும்போது இது மேனுவல் பண்ணிவிட்டு இங்கே தான் ஆன் ஆஃப் பண்ணணும். இங்கே இது ஆனு, இது ஆஃப். எப்பவும் போல் ரெகுலராக பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், கீழே கனெக்டில் காட்டுறேன். இது ஃபேஸு, இது நியூட்ரலு. இது வந்து இன் அவுட்டு L1 L2 வந்து ஆஃப் புஷ் பட்டன் சீரீஸு. இது வந்து ஆன் புஷ் பட்டனோட சிக்னலு ஆன் மட்டும் ஒரு செகண்ட் ஆன் பண்ணி விட்டுரும் அந்த கண்ட்ரோலர். இந்த கடைசி 2 கனெக்டர் வந்து ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி கண்ட்ரோலர். இது தேவைப்படுதான்னு தெரியல, ஆனால் ஆன் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் இது தேவைப்படுதா இல்லையான்னு. இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஆட்டோவில் போட்டுட்டு இது ஆட்டோவில் போட்டுட்டு இப்போ நம்ம இதில் வந்து இப்போ வாங்க 0வில் இருக்குது, இண்டிகேஷன் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம்னா சிக்னலை வந்து த்ரூ பண்ணுறோம். உங்களுக்கு நான் வந்து இதை சிக்னலை வந்து த்ரூ பண்ணுறேன். சிக்னல் வந்து த்ரூ பண்ணுறேன். அப்போ இதுக்கு வந்து ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி தேவையில்லை, ஏன்னா வோல்டேஜ் போகல. ஆன் எடுத்தோன்னே இது தண்ணி வந்து எடுத்துருச்சு. அப்போ இதுக்கு தேவையில்லை. 1 HP தான் மாட்டியிருக்கும் அதில். உங்களுக்கு இதுக்கு தேவைப்படாது. ஒரு சில பம்ப் என்னாகுன்னா நேராக ஆன் ஆகும்போது இங்கே போய் நின்றோம். அங்கே போய் நிற்கும்போது என்னாகுன்னா இந்த 2 கனெக்டரோட ஒரு கான்டாக்டர் வச்சு, இது போல் இதை ஒரு கான்டாக்டர் வச்சு, இந்த 2 கான்டாக்டர் வச்சு இது மூலிமா 2 அவுட்லெட் எடுத்து வந்து இங்கே இருக்குது பாருங்கள், ஸ்டார்டிங் இந்த கெப்பாசிட்டருக்கு வந்து கனெக்ட் பண்ணி கொடுக்கணும். அது உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு நான் இது பண்ணுறேன். சரிங்களா? இவ்வளோதான். இது வந்து பூ மார்க்கெட்டில் இப்போ மாட்டிகிட்ருக்கேன். இப்போ ரன்னிங்கில் இருக்குது, ஓடிட்டுருக்கு. வாட்டர் ஃப்ளோ காட்டணும்னா இந்த மாதிரி கிடக்கும். இந்த கிளியர் வாட்டர் ஃப்ளோ காட்டுது பாருங்கள். இந்த சைடு கிடைக்குதா வாட்டர் ஃப்ளோ இண்டிகேஷன் க்ரீன் கலர், இது கிடைக்காது. அவ்வளோ. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பம்பு, இது வந்து இப்போ ஆன் பண்ணோன்னே ஓடுது. இது ஆட்டோவில் வச்சுருக்கேன். ஆன் பண்ணால் என்ன ஆகணும், கீழே சிக்னல் கிடச்சா தான் ஓடும், இல்லாட்டினா டேங்க் சம்பு ஃபுல்லு கிடச்சா தான் ஓடும். கீழே சிக்னல்லாம் ஃபுல்லாக இருக்கிறனால ஓடலை. இப்போ வந்து தண்ணி மேலே ஃபுல்லாக இருக்குது, அதனால் ரன் ஆகலை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் ஆஃப் பண்ணி விட்டுறோம். இது வேணும்னா நீங்கள் தேவையான யூஸ் பண்ணிக்கலாம், ஆட்டோலேயே விட்டுறலாம். இது அதே மாதிரி தான். இது பாருங்கள், இது ஃபேஸு 1க்கு 3க்கு லூப் படிச்சிருக்கேன்னா, 2வது நியூட்ரலு, 4வது அவுட்புட்டு. அதாவது இதில் மோட்ரு போகிற சப்ளை. அவ்வளோதான். இது இந்த டைப் மோட்ரு. அவ்வளோ. இது சம்பர்சபிள் 1 HP 20 மோட்டருக்கு, இது சம்பர்சபிள் 4 மோட்டருக்கு. அவ்வளோதான்.